சுவாமி சரணம். சபரிமலை தர்மசாஸ்தாவு பக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். விரதம் நம் சபரிமலை யாத்திரைக்கு முக்கியமா? இல்லை விரதம் இல்லாமல் போகலாமா? 10 நாள் விரதத்தில் போகலாமா? 3 நாள் விரதத்தில் போகலாமா? இல்லை நான் 18 வருஷமாக போகிறேன், நான் சீனியர் குருசாமி, அதனால் விரதம் இல்லாமல் போகலாமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் போயிருக்கோம். இது பூதநாத உபாக்கியானம்ல என்ன சொல்கிறது விரதத்தை பற்றி அப்படின்றத பார்க்கலாம். விரதம் இல்லாமல் சபரிமலைக்கு போகிறது காசு இல்லாமல் நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான சமம் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஐயப்ப சாமியை சொல்கிறாரு பூதநாத உபாக்கியானத்தில். அதாவது அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் போனீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி வரலாமே ஒழிய அங்கே இருக்கிற எதுவும் வாங்க முடியாது அப்படின்றது அதோட உள்பொருள். விரதத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், சரி விரதம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு தத்துவ ஞானம், சபரிமலை யாத்திரை, சபரிமலையை சுற்றியுள்ள சாஸ்தாவை பற்றிய அறிவு எல்லாமே இருக்கிற ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரின் மனப்படி, அவரின் அறிவுரைப்படி 3 பட்ச காலம் பிரம்மச்சரிய விரதம் இருந்து, ஓவரால் விரதம் குறைந்தது ஒரு மண்டலம், அதாவது 41 நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு பூதநாத உபாக்கியானம் சொல்லுது. இந்த பூதநாத உபாக்கியானம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூதநாத உபாக்கியானம்ங்கிறது பிரம்மாண்ட புராணத்தை சேர்ந்த கேரள பிறவி அல்லது கேரள கல்பம் அப்படின்ற அந்த பாகத்தில் இருக்கு. சாஸ்தாவை பற்றிய பல செய்திகள் இந்த புராணத்தில் இருக்கு. இந்த பூதநாத உபாக்கியானத்தில் இருக்கு. முதலில் இந்த விரதத்தை நடத்திட, அதாவது இந்த விரதம் நல்ல விதமாக ஆரம்பித்து நல்ல விதமாக முடிஞ்சு யாத்திரை நடத்திட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப சாமிகிட்ட வேண்டிக்கணும், குலதெய்வங்கள்கிட்ட வேண்டணும் அப்படின்னு இங்கே இந்த பூதநாத உபாக்கியானத்தில் சொல்லுது. தினமும் 2 வேளை நம்ம இறைவனை பூஜிக்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. த்விகாலம் பூஜனம் நித்தியம் அப்படின்னு சொல்லுது. எல்லா நாளும் 2 நேரம் காலையும் சாயங்காலமும் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அனுதினமும் எல்லா நாளும் தரையில் படுத்துறங்க வேண்டும், நித்தியம் பூமௌ சயனம் அப்படின்னு சொல்லுது. சாப்பாடு ஒரு வேளை மட்டுமே புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஏகபுக்தம் நராதிய அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ருக்கணும் இந்த விரதம். இதெல்லாம் சேர்ந்து ஆகாரத்தில், குளிக்கிறதுல, அதாவது தேக சுத்தியில், அப்புறம் இந்த மாதிரி விதிப்படி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த நூலில் சொல்லுது. ஆகார நியமம் ஸ்நானம் சர்வம் கிருத்வா விதாதி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அர்த்தம் இதுல இந்த நியமத்துல எல்லாம் நம்ம நல்ல விதத்துல இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. முக்கியமா நம்மளுக்கு தெரியும், இந்த சபரிமலை விரதத்துல பிரம்மச்சரியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அதுல விரத காலத்துல 8 விதமான மைத்துனங்கள் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பெண்களை ஊன்றி பார்ப்பது, 2 அவர்களின் அழகை குறித்து மனதில் எண்ணுவது, 3 பெண்களோடு கூடுவதற்கான ஆசை கொள்ளுதல், 4 அதை குறித்து பெண்களிடம் ஆசையுடன் பேசுதல், பெண்ணை நெருங்கி சென்று ஆசையை கூற விழைவது, 6 அவர்களை ரகசியமாக பார்ப்பது, 7 தன் ஆசைகளை அவர்களிடம் கூறுவது, 8 அவளிடம் கூடுவது. இதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படிங்கிற முதல் விஷயம் என்னன்னா, பெண்களை ஊன்றி பார்ப்பது. அந்த மாதிரி நடக்கும்போதே அதை மனதில் கொண்டு அந்த டைமில் அதை கடவுளின் பக்கம் நம் மனதை சேனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, ஐயப்ப சாமியை பற்றி யோசிக்க முடிஞ்சதுன்னா மற்ற 7ம் நடக்காது அப்படின்னு ஐயப்ப சாமி சொல்கிறாங்க. விரத காலத்தில் நல்ல விதத்தில் விரதம் பண்ணி முழுவதுமாக 3 பட்ச காலம் அல்லது 41 நாள் விரதம் இருந்து அனுஷ்டிக்கப்பட்டு ஐயப்ப சாமியுடைய தரிசனமும் சுகமான யாத்திரையும் நடந்து நம்ம இந்த விரத காலத்தை அனுஷ்டிப்போம்னு சொல்லி கடவுளிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். சுவாமி சரணம்.